என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன். நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிசினஸ் செய்யறேன். அதில் யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கன்னா, இந்த பணத்தை வாங்கன்னா, என்னுடைய தொழில் நான் செய்யறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன், என்னுடைய அரசியல் நான் செய்யறேன். இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன்? எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சீங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன்? எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன்? என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன்? அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன். செய்யக்கூடிய வேலைகள்ல தவறு நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க, இந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க. இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க. இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க. அதனால நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு? நான் செய்யக்கூடிய தொழில யாருக்கு பாதிப்பு இருக்கு? நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதுல ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சுனா, தண்ணியை நான் பால்படுத்தினா, மாசு பண்ணா சொல்லுங்க. எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு. அதனால இது என்னுடைய நேரம், என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்றேன். அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன். அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்றேன். மற்றபடி திமுகவோ வேறு யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க. அதனால அப்படித்தான் நான் இருப்பேன். நியாயமான முறையில் நான் பொருள் ஈட்டணும். அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும். அதை வைத்து என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும்.